சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நிச்சயமா நிச்சயமா. சரி, நான் சொன்னதை கேட்பீங்களா? முதல்ல நீங்க டாக்டர் போய் பாக்குறீங்க. இல்ல எனக்கு தொந்தரவு பண்றதுக்கு நான் அடிச்சிருவேன் மேடம். நேரத்துல பண்ணா அடிச்சிருவேன், குத்திட்டு கூட நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். மந்திர சக்தி வச்சு பண்றான். நீங்க எங்களை நம்பி தானே வந்தீங்க. நான் நம்புறேன் மேடம். நீங்க 100% நம்புறேன் உங்களை. எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்ல மேடம். 100% உங்களை நம்புறேன். எப்ப பேசுறாரு இப்படி? இப்ப கூட பேசிட்டு எந்த நேரம் பேசிருப்பா? என்ன பேசுறாரு? சொல்லி செருப்பால் அடிப்பேன், இதெல்லாம் பப்ளிக் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க தான் ஓடிடலாம், எனக்கு சந்தோஷம், ஆசை. நான் வந்து அந்த சக்தியில தான் உங்களுக்கு அந்த என்னது சொல்றது, அந்த நேச்சுரலாக நான் உங்க கூட இருக்கணும். இல்லைன்னா டெய்லி என் கூட வந்து சந்தோஷமா இரு. நான் அந்த சக்தி எடுத்துறேன். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி. என்னடா பிடிச்சிது, எனக்கு என்ன வயசு, நான் என்னடா அவ்வளோ உலக அழகா இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னா எனக்கு உன்னை பிடிச்சிக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. அவங்க தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, தான் வந்தாங்க. யாரு? செல்லுன்றவங்க. உங்க பேரு? பாலசுப்ரமணியம். என்ன பிரச்சனை? அது அவங்க வந்து ஏதோ ஒருத்தர் அடி கொடுத்துருந்தாங்க. தெளிவா பேசுங்க. என்ன நடந்து எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனை? நம்ம எனக்கு தெரியாம ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிறாங்க. அதனால நான் அவங்க வீட்டுல வச்சு விட்டேன். வாங்கிக்கிறாங்க. எதுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காங்க? அது எதுக்கு வாங்கினாங்க தெரியல. கேட்டா குடும்பத்தான் வாங்க, குடும்பத்தை வாங்கினாங்க முதல் ஸ்டார்டிங்ல. சரி, குடும்பத்துக்கு வாங்க 5 லட்ச ரூபாய் வாங்க, குழந்தை பெரிய பொண்ணாச்சு, அதுக்கு ஏதாவது போட்டுக்கிறியா இல்லை மஞ்சள் தண்ணி என்ன சொல்லி கேட்டேன். பணம்னா குடும்பம் தான் செலவு பண்ணிட்டேன்னாங்க. ஒரே டைம்ல 5 லட்சம் ரூபாய் வாங்கினாங்களா? நிறைய டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருக்காங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட. அப்படி கொஞ்ச நாள் அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. நான் சம்பாதிச்சு நான் கேட்கறது கிடையாது. நான் சொன்ன குடும்பத்துக்கு போகிறேன்னா நான் விட்டுறேன் கேர்லெஸ்ஸாக. நான் வேலைக்கு போய்ட்டு வந்து நைட்டு வந்து ஆனால் கொஞ்சம் திங்ஸ் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டு படுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்க யாரும் பையன் எதிர் வீட்டில் பையன் தான், 2 பேர் பேச்சுலர். அவனை வெட்டணும் குத்தணும்னாங்க. சும்மா ஒரு நேரத்துக்கு வெட்டணும், அடிக்கணும், குத்தணும். அவனை சொந்தமாக பார்த்தா அவனை வீட்டுக்கு வந்து சண்டை கண்ண போகிறான்னா இல்லை அப்படின்னா விஷயம் நேரத்துக்கு நான் கண்டுக்கல. 3 நைட்டு ஆனால் இதே பிரச்சனை வேலைக்கு கொடுத்து போக சொல்லலாம். ரொம்ப நாளாக இது சொல்லியிருந்தாங்க. நான் அது நம்ம பசங்க அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். நான் பேச்சு ஒரு வாட்டி நம்ம நைட்டில் ஒரு குவாரத்தை சாப்பிட்டு இருக்கோம். உட்காந்து அவங்க ரொம்ப அசிஷமாக பேசுகிறாங்க. அவன் என்ன போனால் தெரியுமா, இப்படி போனால் தெரியுமா, இப்படி போனால் இதை போனால் அது பண்ணாங்க. நான் நினைச்சே விட்டேன். அதுக்கப்புறம் வீடு அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணாட்டி பற்றிட்டாங்க. அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்தோன்னா 2 அடி அடிச்சிட்டேன். அடிச்சு நாங்கள் ஆத்தாவுக்கு போனோம். போய்ட்டு அப்போ வந்துட்டேன். நான் பேசி எங்கள் வீட்டில் ஒய்ஃபோட பேசி ஒரு 6 மாதம் மேலே ஆச்சு பேசுகிறேன். இந்த 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. இப்போ என்ன நிலைமை? அது வந்து மென்டல் மாரி சும்மா நாளாக சுற்றிக்கிட்டு இருந்தா. பைத்த மாரி பண்ணாத்தின்னு அவன் சூனியம் வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான். அந்த எதிர்ப்பில் இருந்த பையன் அவன் நான் காட்டேன். அவனை சொந்தமாக பந்தமா இல்லை அவன். அந்த பையன் யாரு? அவன் வாடகை இருந்தா மேடம். அவன் பேரு? அவன் பேர்லாம் நமக்கு தெரியாது. அவனும் உங்க வைஃபும் என்ன கனெக்ஷன்? அது என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியாது. இன்னும் சும்மா என்ன காரணம் சொல்லுவாங்க? அதுதான் மேடம் ஒரு நைட்டு இதுமாதிரி சாப்பிட சொல்லுவா. அசிங்கமான வார்த்தை சொன்னாங்க. நைட்டு 3 கொண்டான் இதை போனால் அதை போனாங்க. அவன் நான் என்ன பண்ண ஸ்டேஷன்லேயே போய் சொல்லிடுறாங்க. அதேமாதிரி
இந்த பையன் ஆட்டோவில் குறை சொல்லி இந்த வளர்ச்சி முட்டான் அப்படின்னு. அப்புறம் ஆட்டோவில் போய்ட்டு அந்த ஸ்டேஷனில் போய் நைட்டு கொடுத்துருவோம், மனநோய் சரியில்லைங்க சார் அப்படின்னு. அந்த பையனை வீடு விட்டு காலி பண்ணிட்டான், காலி பண்ணி போயிட்டான். இப்போ இல்லை உங்கள் மனைவியை நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். அப்புறம் ஏன் நீங்கள் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க அவங்க சொல்கிறத? இது வந்து உண்மையாக போயான்னு தெரியாது, எப்படி பண்ண முடியும்? அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? நான் பையன் பேச மாட்டேன், பேச்சுவார்த்தை கிடையாது நம்மளுக்கு. அவனுக்கும் நம்ம வீடு இதுனா எதுக்கு மாடி. அப்போ உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்க? அந்த பையன் உங்களை தொந்தரவு பண்ணான்னு சொல்கிறாங்க. தொந்தரவு போனான்னு சொல்லிட்டாங்க. தொந்தரவு போனால் அவனை சூனி வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கற்பனை பண்ணிக்கிறதுவங்க எல்லார பற்றியும் தான் கற்பனை பண்ணுவாங்க, அவங்கள பற்றி மட்டும் ஏன் சொல்லணும்? அது நம்மளுக்கு தெரியல. நீங்கள் வந்து தொட்டும் தொடாமையும் பேசுகிறீங்க. இல்லைம்மா, தெரிஞ்சால் நம்ம உண்மை தெரிஞ்சா சொல்லிடலாம். ஒருத்த மேலே சும்மா நம்ம தெரியாமல் சொல்லிட்டு அது ஒரு தப்பு இல்லையா? இப்போ உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்க? அந்த சூனிய மந்திரம் வச்சுட்டான், அவனுக்கு கண்டுபிடிக்கணுன்றாங்க. மனைவிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? சரிம்மா. சொல்லுமா, உங்கள் பேர்? என் பேர் செல்வி மேடம். சொல்லுமா. எனக்கு கல்யாணம் வந்து 91. நான் 8வது தான் படிச்சிருக்கேன். எங்கள் ஊர் வந்து ஆவடி கடுத்து மிட்டினமல்லி. 2 அண்ணன் 2 தம்பி இருக்காங்க. நான் ஒரு பொண்ணு தான். அரேஞ்ச் மாதிரி தான் பண்ணோம். கல்யாணம் பண்ணின்னு அவருக்கு வந்து நிறைய பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்கு. நிறைய 8 வயசு ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த பானையெல்லாம் சாரம் வைப்பாங்களா ஊரில், அதில் விற்றுருக்கா மறைச்சி நிறைய தப்பான முறையில் இருந்திருக்காரு. மறைச்சி உங்கள் மக்கள் எங்கள் மாமியார் வீடு ஊரில் இடைக்கு நாடுன்ட்டு நயினார் குப்பம் அவங்க சொந்த ஊர். அங்கெல்லாம் வில்லேஜ் சொல்லிக்க மாட்டாங்க ஒருத்தருக்கோ சொந்தக்காரன்ட்டு. இங்கே சொன்னால் சிட்டியில் சொல்லிடுவாங்கன்ட்டு மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டேன். நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன். விரும்பினா எனக்கு மனப்பூர்வமாக கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி சம்மந்தம் வேணும், இது நிறைய முறை மாப்பிள்ள இருக்காங்க நான் பக்கத்தில், நான் கட்டிக்கிறேன். ஏன்னா பக்கத்து வீட்டில் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் பிரச்சனை ஆயிருக்குல்ல, அதில் வேண்டாம், நம்ம தூரமாக இருந்தாலும் பிரச்சனை சமாளிக்கலாம். எங்கே தூரத்துக்கு இருந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நம்ம அப்பா வேலையை தூக்கிட்டு வந்தாருன்னா அவங்க சொந்தக்கெல்லாம் அவங்க தங்கச்சின்னு கேவலம் பேசுவாங்கல்ல, மண்ணுக்கு தான் காலை வைக்கக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன் மேடம். கல்யாணம் பண்ணியிருந்தேன். அவர் ரொம்ப சித்திரவதை பண்ண குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். கறி மீன் குழம்பு தான் கேட்பார் சாப்பாட்டுக்கு. அன்றையும் வேலை செஞ்சார். எங்கள் வீட்டுக்கார் நிறைய பொண்ணு தொடர்பாக இருப்பார், அடிப்பார் உதைப்பார். எனக்கு என்னென்னா நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு 2 நாள் தான் வச்சுருப்பாங்க. எனக்கு புருஷன் மேலே நான் ஆசையாக இருந்துட்டேன். சரி நம்ம வீட்டுக்காரன் ஹஸ்பண்ட் நம்ம கூட இருந்துணுமே, இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் மேடம். இருந்தால் எங்கள் மாமியார் வருவாங்க. எங்கள் மாமியாருக்கு என்ன கண்டாலும் பிடிக்காது. எப்பவுமே ஒரு நகை போட தலை வரக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு கூட பொட்டு வைக்கக்கூடாது, தலை வரக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. நல்லா இது மாதிரி ஒரு சேரீ கூட ஒரு பொம்பளை கட்டாமல் இருப்பாங்களே மேடம். அவங்க வந்து 7ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு வந்துடும். 3 நாள் எங்கள் வீட்டில் நைட் தங்குவாங்க. தங்கிட்டு 10ஆம் தேதி இங்கே வாடகை அவங்க வருவாங்க. ஓடு வீடு எங்களுக்கு இப்போ இருக்கோம், நாங்கள் நோம்பாக்கம் வந்துட்டு அது மாதிரி பண்ணுவாங்க மேடம். ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருந்தார். நான் கேட்பேன், வாயெல்லாம் கேட்பேன். அவர் குடிச்சு வந்து முடி பிடிச்சி இழுப்பார், அடிப்பார். நீ அவங்க கிட்ட பேசிட்டியா இவங்க கிட்ட பேசி, அதாவது என்ன அழகாக இருக்கிறனும் நல்லா இருக்கும் எனக்கு தெரியாது மேடம், நேசிக்கல. ஆனால் அவரு அசிங்கமாக இருந்தாலும் புருஷன் நம்ம இவர் கூட தான் வாழணும், நம்ம எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு அவர் கூட இறந்துடலாம், நம்ம அம்மா அப்பா எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க, வயசாயிட்டாங்க, அண்ணன் தம்பியில அவங்க ஒய்ஃப் கூட இருப்பானுங்க, சின்னதுல கஷ்டப்பட்டேன். எனக்கு புரிஞ்சுக்கினேன். அவர் வந்து எனக்கு புரிஞ்சுக்கல மேடம். நிஜமா ஒரு தப்பாவே இருந்தா கூட பரவாயில்ல மேடம், அவர் கூட தான் மேடம் இருந்தேன் நான். வயசு பொண்ணாயிடுச்சு, அசிங்கமான கெட்ட வார்த்தை பேசினா அவள் ஃபியூச்சர் பாதிக்கப்படும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுங்க. நான் அம்மா வரேன் நான் ஓடிட்டுனா நீங்கள் போங்கன்றீங்களே, நான் இன்னொரு பொண்ணு கூட்டு வந்து வீட்டில் இருக்கேன்றீங்களே, நான் போயிட்டு அவளோட என்ன ஆகிடும் நீங்களே சொல்லுங்கள் மேடம். நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் அவர் கூட இருந்து 5 வருஷம் குழந்தை இல்லாமல் என் பொண்ணு விட்டேன் எப்படி மேடம் நான் சொல்லுங்கள். அப்புறம் நான் இருந்தேன்னா அதோட இறந்துடல. எதுக்கு உங்களை போக சொல்கிறாங்க? அவர் ஒரு பொண்ணுக்குள்ள தொடர்பு இருப்பார்ல மேடம். பொம்பளை தான், பொண்ணுன்னா பொம்பளை தான், கல்யாணம் பொம்பளை தொடர்பு இருந்திருக்காரு. மறைச்சு கிளம்பி என் கூட இருந்துங்கன்னே அவங்க கிட்டே தொடர்பாக இருந்திருக்காரு. நானே சரி இது அசிங்கம்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லி நான் அன்பா தான் மேடம் இருப்பேன். எதுலையுமே ஒரு குறை வைக்க மாட்டேன். சமைக்கிறதுலையோ மற்றதுலையோ பேசுறதுலையோ சிரிக்க. எங்கள் வீட்டுக்கு நல்லா அவருக்கு வந்து டீசெண்டாக இருக்க மாட்டார் மேடம். நீங்கள் நல்லா முடி வெட்டுங்க, நல்லா டீசெண்டாக இருங்க, என்ன பொண்ணை பார்க்குறாங்க நீ இருந்துப்ப அப்படின்னா நான் சின்னது என்ன மேடம் நம்ம பண்ணுவோம், குளிப்போம், ஒரு நீட்டாக ஒரு பொம்பளைங்க சும்மைங்களை ஒரு பொட்டு வச்சு பூ வைப்போம்ல, ஒரு சாரி கட்டுன்னு வரும். இது நீங்கள் கூட தான் வந்திருக்கேன், நான் அது மாதிரிலாம் அவ்வளோ அழகாக எதிர்பார்ப்போம்ல. ஒரு விசேஷம் அப்படியே மேடம் போக முடியும், அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது மேடம். அவர் சந்தேகம் அவர் எப்படி தப்பான முறையிலேருந்து என்ன அது மாதிரி சந்தேகப்பட்டிருக்காரு. அப்போ அந்த மஞ்சுளான்ற பொண்ணு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தான சரவணா ஒய்ஃப். அது அவங்க என்ன சொன்னாங்க, அக்கா அங்கே வாங்க இப்போ சேரீ ரோட்டில் எடுத்துன்னு போவோம் மேடம். அவங்க கூடுவாங்க, அக்கா எடுக்கிறீங்களா, நான் பைசா தான் எடுப்பேன், என்கிட்ட பைசா இருக்காது மேடம், நான் ரொம்பலாம் இது சொல்லிக்க மாட்டேன். அவங்க வீட்டுக்காரருக்கு கம்பெனி வேலை எப்பவுமே கரெக்டாக இருக்கும், வீடு வாடகைலாம் விட்டுருக்காங்க. நாங்கள் வாடகை சொந்த வீடு தான் இருக்கேன், ஒரு ரூம் இருக்கும், ஓடு வீடு ஒரு ரூம் இருக்கும், அவங்க லீஸ்க்கு விட்டு போயிருக்கோம். எனக்கு வழி இல்லை, அதெல்லாம் ஓடு வீடு ஒழுகுது தான், அதில் தான் இருக்கும். அந்த வீட்டில் வச்சு 2 பசங்க தான் இருக்கேன். அப்போ வந்து உட்காரும் போது ஒரு ஸ்டெப்பில் ஒரு பையனை ஒரு ஆளும் வந்தாங்க.
அப்போ நான் அப்படி பார்த்தேன். அவங்க பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட அந்த ஆள் என்ன சொன்னார் என்னை பற்றி. நான் படியில் உட்காந்து வழி இப்படி வச்சுன்னு உட்காந்துருக்கு இப்படி தான் போனாங்க. அப்போ நான் கேட்டேன், மஞ்சு யார் அவங்க அப்படின்னு. நம்ம வீட்டில் வாடகை வந்திருக்காங்கக்கா அப்படின்னு சொன்னேன் மேடம். அதர் சரி நான் அதை விட்டு அந்த ஆள் என்னை பார்த்துன்னு முறைச்சின்னு பைக்கில் ஏறி போயிட்டு எதுவுமே சொல்ல. அதுவும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவள் சேரீ எடுத்தா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்துட்டு அவ்வளோதான். அது 3 கீரை வாங்க வெளியில் விற்பாங்கல்ல கீரை, அது வாங்கலாம்னு சரி சமைக்கணுமே சீக்கிரம் வேலைக்கு போகணுமென்ட்டு கீரை வாங்க வந்தேன். ஒரு லேடி கூட்டணும் இப்படியெல்லாம் ஒரு துணியெல்லாம் இப்படி ஸ்டைலுக்கு போட்டுக்கிறாங்களா அது மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா சுடிதார் போட்டணும். அந்த பொண்ணுகிட்ட என்னை பார்த்துட்டு அப்படி சொன்னான், இந்த ஆள் நான் அப்பயே நினைச்சேங்க இந்த ஆள் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறான் போல இது அப்படி துணிக்குன்னு சரி வந்து தூக்கி இப்படி சொரின்னு போல வீட்டில் அதுமாதிரி சொரின்னு சரியாக போட்டு நான் கீரை வாங்கி வீட்டுக்கு வந்து தொடர்ந்து நான் 3 நாள் ரோட்டில் போய் நின்று ரோட்டில் தான் இல்லை தக்காளி வாங்கினா இந்த வண்டியில் வரேன் பாருங்க அதை வாங்குவேன். சரி தொடர்ந்து பார்த்தா 3 நாள் அந்த பொண்ணு கூட்டு தான் போனேன். ஒரு நாள் தான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னான். அதோட அவள் தான் மேடம் எனக்கு தெரியாது என் வாய்க்குள்ள. இப்போ நீங்கள் பேசுங்க மேடம் எனக்கு தெரியலையா, ஜி தமிழில் பேசுங்க தெரியுது இல்லை. இப்போ நான் பேசுகிறேன் செல்வி உள்ளுக்குள்ளே ஒரு வார்த்தை பேசிச்சு. நான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துற மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தெளிவானா அப்போது சாமி ஏதோ நம்ம பேசுது அப்படின்னா உங்கள் மனசில் சின்ன வயசில் கிராமத்தில் இருப்பீங்களா மேடம், சின்ன வயசில் வளர்ந்துருப்பீங்க பாட்டி கூட போயிருப்பீங்க. அப்போது விளையாடுறது அந்த குளத்தில் குளிச்சுது நீங்கள் துணி துவச்சி உங்களுக்கு எப்படி தெரியும்? மனநிலை சரியில்லை ஏதோ ஒரு மனசுக்குள்ளே பேசுதுன்னா ஏதோ இப்படி ரிவ்யூ பண்ணோம் அதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க அது வந்து டாக்டருங்க பார்ப்பாங்க அது மனநிலை சரியில்லை. எனக்கு மனசுக்குள்ளே பேசி செல்வி இவங்க அம்மா பேர் சுகுந்தா அவங்க அப்பா பேர் குருசாமி 4 அண்ணன் ஸ்கூலில் நீ 8th ஸ்டாண்டர்ட் படித்தேன் நீ ஏரியில் இப்படி பண்ண நீ கடந்த காலம் சின்ன பொண்ணு இருக்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் கூட்டினா உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி கூட நினைப்பீங்க ஏதோ பேசுதுன்னு பயந்து உங்கள் வீட்டுக்காரங்க சொல்வீங்க இல்லையா. நம்மளுக்கு வீட்டுக்காரதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அம்மா அப்பாலாம் தூரமாக இருக்கிறோம். அப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம் ஆனால் இந்த மீது நம்ம நம்பணும். என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படி என்னென்ன சொல்வேன்னா நம்ம பிறந்தெல்லாம் சொல்வான். அப்புறம் நம்ம சின்ன பொண்ணுல இவங்கெல்லாம் இருக்கலாம் பேசலாமா தப்பான இதெல்லாம் சொல்லுவான். அது மாதிரி போனது நீ எந்தெந்த ஊரில் இருந்தது. நான் ஸ்கூலுக்கு ஒரு டைம் எங்கள் அத்தை வீட்டில் இங்கிலீஷ் பேர்னே ஹெட் மாஸ்டர் வருவார். இங்கிலீஷ்னே எனக்கு வராது மேடம் எனக்கு 8th ஸ்டாண்டர்டில். அதனால கோச்சுக்கினேன். எங்கள் அம்மாட்ட சித்தி வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மாவோட தங்கச்சி இருக்காங்க பட்டாபிராமில். பாயின்னு ஓடி எங்கள் வீட்டில் ஒரு நாள் இருந்துட்டு அங்கேருந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன் வரையாநல்லூர்னு. அதெல்லாம் அவன் சொல்கிறான். எப்படி மேடம் தெரியும்? எனக்கு தெரியும். யாரு சொல்றா? அந்த மனசுக்குள்ளே பேசுறது சொல்கிறான். அதான் அவன் தான் அந்த வந்தான்ல அவன். இந்த பையன் உங்களை தொந்தரவு பண்றானா? தொந்தரவு பண்றான். என்ன வந்து தொந்தரவு பண்றான்? ஓடிடலாம் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்னடா பிடிச்சிருக்கா ஏஜ் கட்டின்னு போன பொண்ணா அப்படின்னா உன்னை தொடர்ந்து வந்தது அதுக்காக தான் 2 வருஷம் நல்ல மாதிரி அவங்க கிட்ட நடித்தேன். பசங்க பெருசாகிடுச்சு நீ வந்துரு இல்லை டெய்லி என் கூட சந்தோஷமா இரு நான் மத சக்தி எடுத்துறேன் இல்லைன்னா நீ வந்துரு நம்ம அந்த மத சக்தி எடுத்து. நீங்க என்ன சொன்னீங்க? யார் நானா செருப்பால் அடிப்பேன் அசிங்கமான கெட்ட வார்த்தைலாம் பேசினேன் பிடிச்சி ஷேர்ட் அடிக்க போனேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எப்ப பேசுறாரு? இப்போ கூட பேசியிருந்தாக்கா அவங்க எந்த நேரம் பேசியிருக்கோம். என்ன பேசுறாரு? செல்லி செருப்பால் அடிப்பேன் இதெல்லாம் பப்ளிக் பண்ணிக்கிட்டேன். என்னை எதுக்கு இவங்க கூப்பிட்றான் அது தெரியல மேடம். எதுக்கு மந்த சக்தி வச்சு செக்ஸ் மாதிரி பண்ணுறான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்போம் நம்ம அது மாதிரி பண்ணுறான். செக்ஸில் கூடு விட்டு இப்போ கண்ணில் இருக்கான் உங்களை பார்த்துன்னு தான் இருக்கான். அந்த கண்ணில் மூக்கில் கையில் அவன் சக்தி கொடுத்து அடிச்சுக்கிறான். இப்போ பார்க்குறவங்க மென்டல் மாதிரி தான் நினைப்பாங்க. இப்போ நான் கையில் அடிச்சா அந்த பசங்க இது சொல்ல முடியும் பயப்படும் இல்லைங்களா. நான் தனியாக இருக்க மாட்டேன். அதான் ரேஷன் கடைக்கு போயிடுவேன். பக்கத்து வீட்டில் ஒரு கனாகான ஒரு ஃப்ரெண்டு கிராண்ட் ஸ்வீட்டில் வேலை செய்யும்போது அந்த பொண்ணு வீட்டில் போய் அவகிட்ட சொன்னா எதுக்காகம்மா எங்களை தேடி வந்தீங்க இப்போ நீங்க? நான் மேடம் அந்த ஆளை பிடிச்சி எதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி மத சக்தி வச்சுருக்கீங்க இவ்வளோ வயசாச்சு எதுனால அது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க எது கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு என் பொண்ணு என் புள்ள கூட தான் வாழணும். எனக்கு ஹஸ்பண்டும் தேவையில்லை. எனக்கு என் பொண்ணு புள்ளைய வீட்டு வேலை செஞ்சாலும் நான் கௌரவமாக எந்த தவறான முறை இல்லாத நான் வாழணும். எனக்கு சக்தி இருக்கணும். அவன் பின் தொடர்ந்து எனக்கு வரக்கூடாது. அதான் மேடம் நான் வந்திருக்கேன். எனக்கு என் குழந்தைங்க நான் இருக்கணும். எனக்கு அம்மா வீட்டு சைடும் தேவையில்லை மாமியார் சைடு தேவையில்லை. எனக்கு ஹஸ்பண்ட் 25 வருஷம் வாழ்ந்தார்ல என் நம்பிக்கையில தான் வாழ்ந்திருக்காரு. சொல்வதில் உண்மை நிகழ்ச்சி தானே இது. போலீஸ் மூலம் பணம் கொடுத்து நிறுத்திருக்காங்க. எனக்கு அவங்க கிட்டே எனக்கு ஆதாயம் கிடைக்கல. எனக்கு என் உயிர் முக்கியம். என் பொண்ணுக்காக நான் வாழணும். நான் சூசைட் பண்ணி கூட செத்து மேடம். அவன் ரொம்ப அசிங்கமெல்லாம் பண்ணியிருக்கான். இது அவங்களாம் இருக்காங்க நான் சொல்ல முடியல. அவன் சொல்கிறான் நான் 5 வயசுல பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு பார்க்குற சக்தி இருக்குது இந்த கண்ணு முக்கில் அது மாதிரி தான் ஒளி கொடுப்பான். அந்த கண்ணு படி நின்றுக்கணும். அவன் யாருமே இருக்க மாட்டான். சரணை கூப்பிட்டு சொன்னேன் சரணா இது மான கேட்றா உங்கள் அக்கா மாதிரி தேவை மாதிரி என்ன நினச்சிக்கோ நான் உண்மையை சொல்ல போகிறேன். அவனை பூந்து நீ 4 அடி அடிச்சு கேட்டு மத சக்தி எடுத்து தரான்னு சொன்னேன். அவன் என் ஃபாலோ பண்ணி வரான். கையெல்லாம் பிடிச்சி இழுத்தாண்டா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு நைட்டு விட்டு அவன் காலி பண்ண வச்சுக்கேன். பேச்சுலர் அவங்க ஊர் மதுரை சைடு. நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்க நேராக என்னை விசாரிச்சு இது மாதிரி ஏன் பண்ணியிருக்குன்னு கேட்டு அவங்க அம்மா வீட்டில் ஃபோன் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை சக்தி அவங்க அம்மா வீட்டு தெரியுமா இது கவர்மெண்ட்ல அவனே சொல்றான் உனக்கு மட்டும் தெரியும் எங்க அம்மாவுக்கு தெரியும் என் தம்பி தெரியும் இது பிடிச்சா கவர்மெண்ட்டே ஷூட் பண்ணுவாங்க. அப்போ குளிக்கும் போதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு குளிக்கிறீங்க மேடம் நான் தவறான மேலே தப்பு தான் மேடம் இது உண்மை நிகழ்ச்சி வந்தால் சொல்லி தான் ஆகணும். இல்லை உங்க அம்மாவுக்கு தெரியும் இல்லை உங்க ஹஸ்பண்ட் கூட தெரியும் அவனுக்கு எப்படி மேடம் தெரியும் சொல்லுங்க. இதுனா எப்படி மேடம் இது நான் பயந்து எத்தனை வாட்டி தெரியுமா 1 வருஷம் உடம்பு சரியாம வந்திருக்கு மேடம். நான் இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது போயிடுது எனக்கு.
எல்லாரும் கூட்டு சொன்ன மேடம் நான் என் மச்சனை எல்லாம் கூட்டு போய் அடிங்கானே நம்ம சரவண மஞ்சி தான் விட்டாங்க. நான் இப்போ கூட சொன்னேன் மத சக்தி எடுத்து கூட விட்டு தரேன். நான் எங்கேயாவது கூட வாடகை ஒரு ரூம் தான் எங்களுக்கு 1,00,000 லீஸ் கொடுப்பாங்க. நான் எங்கேயாவது இட்டுன்னு போய் நான் இருக்கிறேன். என் புருஷன் தான் வரட்டேன் என் கூட இல்லைனா கூட போட்டோம். அப்படிதான் மேடம் நான் சொல்லியிருந்தேன். அவன் அதுக்குள்ள ஐடியா சொல்லி எனக்கு கேட்காமே நான் சொல்லிட்டுங்க அப்படின்ட்டு என் மச்சன் மறுபடியும் வந்து என் நாத்தனை வந்து கேட்டு உன்னை ஆள் வச்சு கொண்டு வந்து சரவணா சொல்கிறான். என் தம்பி மேலே நினச்சி கூட போகிறேன் தம்பி மாதிரி உன்னை ஆள் வச்சு கொண்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிக்கின்னு சப்போர்ட்டாக இருந்திருக்கான். நீ வா ஓடிடலாம் எனக்கு சந்தோஷம் ஆசை. நான் வந்து அந்த சக்தியில தான் உனக்கு அந்த என்னது சொல்றது அந்த நேச்சுரலாக நான் உங்க கூட இருக்கணும். இல்லைன்னா டெய்லி என் கூட வந்து சந்தோஷமா இரு. நான் மந்த சக்தி எடுத்துறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி என்னடா பிடிச்சிது எனக்கு என்ன வயசு நான் என்னடா அவ்வளோ உலக அழகா இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னால் எனக்கு உன்னை பிடிச்சிக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்கிறோம். நான் வீட்டுக்காரனா சொல்கிறேன் அவன் மேலே உனக்கு ஆசை இருக்குது. ஆசை இந்த நிகழ்ச்சி வருவான் மேலே நான் செத்துருமா நான் ஆசை இதுன்னா மேடம் எனக்கு நான் ஆசை இந்த 5 வருஷம் குழந்தை ஏன்னா இட்னி எவனோ ஓட புருஷன் சரியில்லாமல் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கூடாதா? நான் ஏன் எங்கள் அண்ணன் சொல்கிற மாப்பிள்ளை கட்டிக்கிறேன் சொல்லுங்க. எனக்கு எத்தனை மாப்பிள்ளை இருக்கலாம்? நான் ஓட்டிங்க இதை அரேஞ்ச் மேரேஜ் வச்சுங்க என் வாழ்க்கை சரியில்லை எனக்கு யாரு நான் போகக்கூடாதா சொல்லுங்க. நான் எதுக்கு இது நிகழ்ச்சி வந்து நான் அழுதுக்குன்னு நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? ஒரு வருஷமா ஏன் செத்து போயிடும் பிடிச்சி கொடுந்தா நான் பல்ல கட்டிருக்கேன். காலையோட பவுடர் தூக்கி அடிச்சு நான் கோவத்தில் குளிக்க முடியல சாப்பிட முடியல இப்போ கண்ணில் இருக்கும். அப்படியே அந்த கூட்டு சினிமாவில் தான் நான் பார்த்துருக்க மாட்டேன். அது அப்படியே அந்த கையில் வச்சு சக்தி இந்த கண்ணுக்குள்ளே இப்போ உங்களை பார்ப்பான். அந்த கோவத்தை வேற வர வைக்கிறேன் கண்ணில். வாய்க்குள்ளே பேசிட்டு இருக்கான். வாய்க்குள்ளே எப்படி பேச செல்வி நீ படிச்சது கெட்ட வார்த்தைங்க இந்த இது மாதிரி அதெல்லாமே பேசுவாங்க. மனநிலை அப்படியே மேடம் பேசுவாங்க. ஒரு பைத்தியமாக இருப்பாங்க கத்துவாங்க ஏதாவது தூக்கி அடிப்பாங்க. பொண்ணு புள்ள தெரியாது இப்போ எனக்கு தெரியாது. நான் தனியாக தானே வந்தேன் ஜி தமிழ் சொல்லுங்க. என் மண்ணில் சரியில்லை சொல்லுங்க மேடம். நீங்கள் ரொம்ப புத்திசாலி அதான் பிரச்சனை உங்களுக்கு. புத்திசாலி இல்லை மேடம் என் தலையத்தே சரியில்லை மேடம். அப்படி ஒன்றும் இல்லைம்மா. இல்லை மேடம் இது எனக்கு தைரியமா இருங்க. இல்லை மேடம் நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றிக்கணும். அவனை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கணும் நேரடியாக விசாரிக்கணும். எனக்கு நீங்கள் மந்த சக்தி எடுத்து கொடுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் நிஜமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் என்ன மாதிரி நீங்களும் ஒரு தாய் வருத்தம் போனீங்க. என் பசங்க எனக்கு முக்கியம் மேடம். என் உயிர் எனக்கு முக்கியம். கடவுளை படிச்சது எல்லாம் உயிர் ஒரு வழி போயிடும். புருஷனாலே நான் இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன். அவனே விட்டுணும் போல இவனால எதுக்கு மேடம் நான் உயிர் போகணும் சொல்லுங்க. நீங்கள் நம்பணும் மேடம். நம்ப தான் இந்த உண்மை நிகழ்ச்சி நான் வந்தேன். என்னம்மா அந்த 5 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கீங்களாமே? ஆமாம் மேடம் 5 லட்சம் இல்லை 4 லட்சம் வாங்கியிருக்கேன். எதுக்கு அவ்வளோ? அது எப்படின்னா நான் சொல்லட்டுமா? எங்கிட்ட கடை வாங்க வீட்டுக்கு சரியில்லை 300 ரூபா கொடுத்து எப்படி குடும்பம் பண்ணுவீங்க? 25 வருஷம் வாழ்க்கை இருந்தால் நகையை வச்சு சாப்பிடும் மேடம். போதை தெரியாது யூரின் போவார். அவங்க அம்மா செத்து தெரியாது ஆம்பளை தூக்கி போட்டுன்னு போனாங்க. 3 நாளாச்சு அவர் கொல்லி போட்டது கூட தெரியாமல் கொல்லி போட்டார். அவர் போதையில் நிறைய பொண்ணு கூட தொடர்பு. அவங்க வந்து கொடுத்துட்டு தவறான முறையில் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து அடிப்பார் சாப்பாடு கேட்பாரு. அப்போ நான் கடை வாங்கி நாத்தனை வந்தால் சேரீ இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி எடுத்து போட்டு ஒரு 10,000 வாங்கினா வட்டி இன்னொருக்கிட்ட வட்டிக்கு வாங்கி இப்படி வாங்கி குடும்பத்தான் போட்டேன். அது தப்பு தான் மேடம். அவருக்கு தெரியும்னா சாப்பிடுவார். நைட்டு கூட எங்கள் வீட்டில் முந்தானது காரக்குழம்பு ஒரு பொங்கல் செஞ்சு தூக்கி தரல போட்டார் தான் என் பசங்களும் கொடுக்கணும். கடை வாங்கி வட்டிக்கு வட்டி தான் கொடுத்தேன் மேடம். 4 வருஷம் 10 வருஷத்துக்கு வட்டிக்கு வட்டி நான் கொடுத்துருக்கேன். குடும்பம் தான் பார்த்துருக்கேன் மேடம். நான் குடும்பத்தையும் பார்த்தேன் வட்டிக்கு வட்டி கொடுத்தேன். என் பசங்க ஸ்கூலுக்கு சூசை ஸ்கூல் வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். யூனிஃபார்ம் எடுப்பேன். வீட்டில் தேவையான பொருள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவேன். எனக்கு ட்ரெஸ் யார் மேடம் எடுத்து தருவாங்க. அம்மா விட 4 வருஷத்துக்கு புடவை தருவோம். வருஷத்துக்கு 2 புடவை 2 ஜாக்கெட் எடுத்து தருவோம். எனக்கு என்ன பண்ணுறது? அவர் தான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பொங்கல் தீபாவளி எடுத்து கொடுப்பேன். அவர் குடிச்சது இப்போ தான் 5 வருஷம் குடிக்காம வந்து இப்போ செக்யூரிட்டியில் 4 மாதம் போகிறாரு. 3,500 ரூபாய் கொடுக்குறாரு. என் பையனே தான் அரிசி வேணும் போடுறான். மல்லிகை சாமான் வாங்கி தராரு. என் பையனை வாங்குறான் 1,100 ரூபாய் அரிசி மல்லிகை சாமான் வாங்கி போடுவோம். கரண்ட் பில் 1,100 ரூபாய் கட்டுவோம். மீதி கேஸ் 400 ரூபாய் கொடுத்து கொடுப்போம். அவ்வளோதான். மீதி டெய்லி என்ன செலவு வரும்? 10 செலவு நீங்களே குடும்பம் பண்ணுவீங்களா? என்ன செலவு வரும் சொல்லுங்க. அப்படிலாம் நான் இருந்தா நான் ஏன் மேடம் இவரு கூட இருப்பேன் நீங்களே சொல்லுங்க. சரி நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? சொல்லுமா. நாங்கள் உங்களை கைட் பண்ண தான் முடியும் என்ன பண்ணினா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. உங்களோட குடிப்பழக்கம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அப்புறம் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நிறைய அழுத்தம் இருக்குது மனசுக்கு. ஸோ அதெல்லாம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அது அவங்களால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் தேவை 2 பேருக்கும். நீங்கள் போய் இதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ராப்பராக என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்லறதுக்கான தகுதி இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து நாங்கள் யாருன்னு சொல்கிறோம். அவங்கள போய் பார்த்து நீங்கள் பேசி என்ன பண்ணணும்னு கைடன்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் 2 பேரும் இப்படி இருந்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு எவ்வளோ மன வருத்தம். எனக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேடம். இப்போ இவர் கூட நான் வேண்டானே என் பொண்ணு வளர்த்துவேன். அவரும் அவங்க பொண்ணு மேலே பசங்க மேலே பாசமாக தான் இருக்காரு. எனக்கு என்ன பிரச்சனை எதிர் வீட்டில் இவ்வளோ பாதிக்கப்படுது. 25 வருஷம் இவர் வாழ்ந்துருக்காருல்ல. இப்போ சொல்கிறத நம்பணும்ல.
இப்போ வாய் சண்டைனா வீடு காலி பண்ணி போயிடலாம் மேடம். ஒரு மந்த சக்தியில கண்ணுக்குள்ள வச்சு இது மாதிரி பண்ணி இவர்கிட்ட சொல்லி உங்க தம்பி கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்ட சொல்லி தான் நான் தனியா போய் கேட்கல, அவங்கள வச்சுதான் கேட்டிருக்கேன். நம்பணும்ல, கூப்பிட்டு கேட்கணும்ல, இது மாதிரி வச்சிருக்கேன் இவ்வளவு வருஷம் என் பொண்டாட்டி இல்லாம 20 வயசு அவன் எதுக்கு கொடுக்க வைக்கலாம்? எது சொந்தமா வைக்கணும் அவன் பண்ணலாம். தான் கூட்டு விசாரிக்கணும் என்ன மேடம் அவனை சொந்தமா எல்லாம் பண்ணலாம். சொல்றேன் அவன் வாடகை மேடம், போனா நீங்க இங்க காலி பண்ண பாருங்க. போலாம். சொந்த பந்தன்றது சொல்லிட்டு செய்ய மாட்டேன் மேடம். நான் கூட ஒரு தப்பு இல்ல, பண்ண உனக்கு அவனுக்கு சொல்லி சண்டையா? செய்வேன். உனக்கு அவனுக்கு சண்டையா? யாருக்கு சண்டை? உனக்கு அவனுக்கு சண்டைல ஒண்ணு இல்ல. அவன் எனக்கு பிடிச்சிருக்கேன்றானே, என் உடம்பு தான் அவனுக்கு பிடிச்சிருக்கா மேடம். அது இன்னும் public எப்படி அது சொல்றது? எப்படி தைரியமா சொல்ல உனக்கு பிடிச்சிருந்தான் அவன்? நீங்க தான் நம்பணும் அதை. நான் இவ்வளவு சொன்னேன், நீங்க சொல்லுங்க மேடம். எனக்கு 25 வருஷம் கல்யாணம் ஆச்சு. 20-24 வருஷம் ரவுடி யாராஜாக அவன் தெருவில் பிடிச்சிருந்து உனக்கு சொன்னானே, அவன் வீடு காலி பண்ணாத போகணும்னு சொல்ல தானே? சொல்லிதான் இருந்தேன் உங்ககிட்ட. வீடு காலி பண்ணாலும் இப்போ சொல்றேன். இல்லையே, இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னேன். என் மச்சன் கூட கூப்பிட்டு சொல்லுங்க. என்கிட்ட செல் நம்பர் இருக்கு மேடம். நீங்க வந்து என் பழனி பாரதி கூப்பிட்டு சொல்லுங்க. அவரு எல்லாம் பண்றது மூர்த்தி எல்லாம் கூப்பிட்டு செல்விங்களை கூப்பிட்டு வந்து கேட்க வந்தாங்க. இவர் குடிச்சிட்டு மேல குரனை வச்சுட்டு இருக்கா. அப்படி பப்ளிக்கா சொன்னாரு. அவங்க பொண்ணுகிட்ட சொன்னாரு, உங்க அம்மா அவனை வச்சுட்டு இருக்கா, அவன் போய் என் மந்திரம் வைக்கிறா அப்படின்னு. அவளை கூப்பிட்டு, ஏன் தம்பி இது மாதிரி எங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்களே, 25 வருஷம் என் பொண்டாட்டி நான் கெட்டவனா இருந்து வாழ்ந்துருக்கால, 2 குழந்தை பிறந்துக்கு ஒரு ஏஜ் கட்டணும் பொண்ணு இருக்கால, அவ ஃபியூச்சர் பாதிப்புன்னு எனக்கு தெரியாது மேடம். நான் கேட்கறது மந்த சக்தி எடுத்துட்டானா அவன் பின்னாடி வரக்கூடாது. நான் வீட்டு வேலை செஞ்சு என் பொண்ணு என் புள்ள கூட நான் வாழணும். எனக்கு இவரு வேண்டாம். இனிமே நான் இறந்தா கூட நீங்க கூட ஃபோன் பண்ணி கேளுங்க, 1 நாள் நான் இறந்துருவேன். இந்த மத சக்தியில நான் இறந்துருவேன். இவர் நம்பணும். ஏன்னா இவரு இவ்வளவு தப்பான புருஷன் நான் தாலி கட்டிருக்காரு, நான் வாழ்ந்திருக்கேன். உனக்கு தெரியாது வந்து எப்படி மேடம் செய்வாங்க? இருங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். எத்தனை வாட்டி தாலி அவுத்து போனா அவனுக்கு தான் தெரியும் மேடம். தாலிக்காரன் அவுத்து போடல மேடம். அவரே ஏதோ குடிச்சிட்டு அறுத்தாரு. இப்ப போட்டுதான் இருக்கேன். இப்ப போட்டு எத்தனை வாட்டி அவுத்து போடு, எத்தனை கவுர் மாத்திட்டு மேடம். இங்க பாருங்க, அவர் குடிச்சு ரொம்ப அராஜகம் பண்ணா ஒரு டைம் நான் பண்ணேன். அவர் பண்ணாருதான். அது நானும் ஒரு டைம் தூக்கி தான் போட்டேன். நான் தூக்கி தான் போட்டேன். என் பொண்ணு தான் இருந்தது. தூக்கி தான் போட்டுருக்கேன். எத்தனை வாட்டிலாம் பண்ணல மேடம். அப்படியே இருந்தா நான் இவர் கூட வாழ்ந்துருக்கேன். அப்படியே இருந்தா நீ எதுக்கு வாழணும் என்ன எனக்கு புரியல. நீ எதுக்காக வாங்க? ஒரு குழந்தைக்காக தான் வாழ்வாங்க. குழந்தைக்காக வரணும். குழந்தை ஆசையா பேசுற? குழந்தை நாசமா பேசுறேன் மேடம். நான் பேசல. ஒன்னே வேணாம். இவங்க தான் குடிச்சு இனிமே செல்ல வந்து ரெக்கார்டிங் இல்லை மேடம். பொண்ணுட்டு சொன்னேன், மோனிஷா ரெக்கார்டிங் எடுத்து வை, இதுமா இதெல்லாம் போனா கூட போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சிருவாங்கம்மா, வேணாமா 25 வருஷம் உள்ள கூட தள்ளிடுவாங்க. அவங்க பொண்ணு 17 வயசு தொடங்குது, +2 படிக்கிறா. நீ படிக்க தேவையில்ல, வீட்டு வேலைக்கு போயிடு. குடிச்சிட்டு அவர் நிலவரம் தெரிய பேசுறாரு. காலையில இப்ப நார்மலா குடிக்கல நல்லா பேசுறாரு பாருங்க ஓரளவுக்கு. நீ குடிச்சு நீங்க நின்னீங்க, நீங்களே சொல்றீங்க வாழ்க்கையே வேணாம், எப்படிமா இந்த வருஷம் வாழ்ந்தேன்னு. கெட்ட வார்த்தை. யார வேலைக்கு போக சொன்னா? யாரா? குழந்தையா? ஆமா. எப்ப சொன்ன? அவளுக்கு கூட கூட்டு கேளுங்க. போக சொன்னார். ஒரு டைம் சொன்னார் மேடம். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார், நீ வேணாம், நீ படிச்சதெல்லாம் போதும், நீ உங்க அம்மா மாதிரி தான் இருப்ப. அவர் தலை வரணும் பிடிக்காது மேடம். பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. நீ டெய்லி வச்சுனா பரவாயில்ல, வருஷத்துல ஒரு ட்ரிப் வச்சு என்ன அர்த்தம்? இது என்ன மேடம் இது? ஃபர்ஸ்ட் நான் டெய்லியும் பூ வைப்பேன். கடை வாங்கி பூ வைப்பேன் மாட்டேன். நான் பூ இல்லாத இருக்க மாட்டேன், பொட்டுல இப்போ மஞ்சள் பூசி தொடச்சிட்டாங்க. மஞ்சள் இருக்கக்கூடாது, மஞ்சள் இல்லாத இருக்க மாட்டேன். கேரளா போடும் மேடம். இவ்வளவு நிகழ்த்தானே நான் நீங்க எதுக்கு பவுடர் டப்பா எடுத்து காலில் அடிச்சிட்டீங்க? அந்த சக்தி கொடுக்குறான்ல, அப்ப எங்க அம்மா உருவத்தை அப்படி காட்டினா பாருங்க. அப்படி கோவம் வர மாதிரி பண்ற மாதிரி என் காலில் அப்படி பவுடர் படிச்சேன். பொண்ணு வந்து கேட்டு, சஞ்சய் நீ எதனா அம்மா சொன்னியாடா அப்படின்னு. நான் சொல்லிட்டு, இல்லம்மா அந்த மந்த சக்தி உள்ள இருக்கான்ல, அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் என்ன, நான் அடிச்சுமா நீங்க போங்க அப்படின்னா. ஸ்கூல் லீவ் எனக்கு. அவர் கூட ரொம்ப பாசமா தான் வாழ்ந்தேன். ஆனா 1 இன்ச்சு கூட பொண்டாட்டின்னு ஒரு பாசம் இல்லை எனக்கு. இவர் வேண்டாம் மேடம். எனக்கு என்ன தெரியுமா, நீங்க கால் கூட கூட எங்க அம்மாவா இல்லை எங்க கூட அக்காவா நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில அந்த மந்திரக்காரன் கூப்பிட்டு அந்த மந்திரத்தை எடுத்துட்டு நீங்க விடுங்க. நான் என் பொண்ணு கூட என் பையன் கூட நான் வாழ்ந்துட்டு 10 வருஷம் கூட என் பொண்ணு காலேஜ் முடிட்டு போயிட்டேன். அப்புறம் சிஸ்டர் கூட பரவாயில்ல மேடம். இது பாருங்க, அவங்கள புரிஞ்சுக்கிறதே இல்லை நீங்க. அதுதான் உங்க பிரச்சனை. புரியுதான் மேடம் நடந்தேன் மேடம். இவர் நல்லவர் தான் மேடம். குடிச்சு ரொம்ப எல்லாமே புரியுதான் நடந்தேன். உங்க செய்த தப்புனால எந்த தப்பு செய்யல மேடம். இல்லை, இந்த தப்பு செய்து உங்ககிட்ட சொல்லிடுவேன், நான் இந்த தப்பு பண்ண மேடம். ஆமா, நீங்க இப்போ இந்த மந்திரம் உள்ள மந்திரம் வச்சிருக்காருலாம் சொல்றீங்கல்ல, மேபி அது ஒரு கற்பனை கூட ஆயிருக்கலாம். இல்ல மேடம், கற்பனை இப்போ அவங்க இருக்க சொல்லிடலாமா? அந்த மாதிரிலாம் கற்பனைன்றது வந்து ஒரு படம் பார்த்தோ இது பார்த்தோ பேய்க்குன்னு பயப்படுறது வேற. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு இதா இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி அது கற்பனையில வந்துருமா உங்களுக்கு? அது எப்படி? சரி, இப்போ என்னன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, இதை பத்தி தெரிஞ்சவங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முடியறதுவங்க. அவங்கள போய் நீங்க பார்க்கணும். முதல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்க புருஷன் மேல பாசம் இருக்கு, உங்க பசங்க மேல பாசம் இருக்கு, நீங்க ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் இப்படி பதட்டப்படுறீங்க. கெட்ட பாருங்கன்னா இங்க வந்து உட்கார மாட்டீங்க. அதனால நீங்க யோசிக்க வேண்டியது என்னதுன்னா, நீங்க நல்லா இருந்தாதான், நீங்க நிம்மதியா இருந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க புருஷன் நல்லா இருப்பாரு, உங்க பசங்க நல்லா இருப்பாங்க. அதனால முதல்ல உங்க மனநிலை ஹெல்தியா இருக்கணும். அதுக்கு நீங்க ஒருத்தரை போய் பார்த்து. அதான் பார்த்தேன் மேடம். நானு யாரை பார்த்தீங்க? நான் கேஎம்சில கூட்டின்னு போனாங்க, மச்சந்த கூட்டின்னு போன பழனி, செல்வி கூட்டின்னு போனாங்க. என்ன ப்ராப்ளம் மேடம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன இது மாதிரி சொன்னேன், நார்மலா தான் இருக்கீங்க செக் பண்ணாங்க.
செக் பண்ணிட்டு என்ன மேடம் நாங்கள் எங்கள் எதிர் வீட்டில் தான் மந்திரம் பண்ணி வச்சிருக்கான். நேச்செல்லாம் சொன்னான், மனசுக்குள்ளே பேச வச்சு ஏதோ நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாரம் நான் படிக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சொன்னேன். நல்லா தான் வேலைக்கு போயிட்டு நான் சேலரிலாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அவன் நேராக சொன்ன பிறகு நான் எங்கள் வீட்டுக்காரன் சொன்னா அவர் நம்பலை. ஏன்னா நம்பிக்கை என் மேலே இல்லை, அது மாதிரி இருக்காரு. அதனால நீங்கள் எங்கள் நாத்தெல்லாம் வந்திருக்காங்க சொல்லி நீங்கள் கேளுங்க, கேட்டு எடுத்து எனக்கு அது போதும். நான் கடை எங்கள் லேண்டு விற்று நான் கொடுத்துப்பேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கு மேடம், 50,000 கேட்குறாங்க பட்டா இடம். இப்போ எவ்வளோ இடம் போகுது, 1 லட்சம் 2.5 லட்சம் நான் விற்று நான் எடுத்து கொடுத்துருப்பேன். இப்போது நான் வீட்டுக்கு தான் வாங்கி போட்டேன். இவங்க சொல்கிறேன் தெரியாமல் வாங்கினேன். சரி அப்படியே கூட காலில் கூட விழுந்தேன், சாரி. நான் அது கூட அந்த 4 லட்சம் எங்கள் அம்மா வீட்டில் என்ன சொன்னாங்க, இது மாதிரி இருக்கு, நீங்கள் தான் அரேஞ்ச் மாதிரி பண்ணி வச்சுங்க, அவர் சரியில்லை நீங்கள் தான் பண்ணி வச்சுங்க, நீங்கள் வந்து எதுவும் கொடுக்குற மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைம்மா. இப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல டாக்டரை போய் பார்க்கணும். நான் பார்த்துட்டு மேடம் நார்மலாக இருக்குன்னு மாத்திரை கொடுத்தேன் போட்டு. மேடம் டாப்லெட் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது. இல்லை மேடம் நான் சாப்பிட்டு இங்கே பாருங்க சாப்பிடலாம். அல்சர் வந்து ஃபுல்லா நீங்க போய் சொன்ன ஆத்தெல்லாம் கொடுப்பாருங்க. அப்படியே கத்தி 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 நடப்பேன், அந்த வயிற்றுக்குள்ள எரியும் பாருங்க. அந்த மாத்திரை போட்டு ஃபவர் மாத்திரை கொடுப்பாங்க, போட்டு போட்டு கத்தி 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 நான் அந்த ராஜாராம் டாக்டர் போயிட்டு அல்சர் இப்போ பர்ஸ் கூட அங்கே இருக்கு, அந்த பர்ஸில் வச்சிருக்கேன் பாருங்க அந்த சீட்டு. அல்சர் செல்வி நான் சொன்னா கேட்பீங்களாம்மா? கேட்பேன் மேடம். நீங்க தான் உங்களை பாத்துக்கணும். நான் சொல்றது கேட்க நீங்க சொல்றது கண்டிப்பா நான் கேட்கறேன். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது நான் கேட்டேன் தான் இருக்கீங்க. கேட்டேனா? இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க பாத்துப்பீங்க, பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க பாத்துப்பீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்களே தான் உங்களை பாத்துக்கணும். முதல்ல நீங்க உங்களை பாத்துக்கிட்டாதான் நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க முடியும். அதனால முதல்ல புரிஞ்சுக்குங்க, நீங்க இந்த பில்லி சூன்யம் மந்திரம் மாத்திரை இதெல்லாம் மேடம் 1 வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். இதுக்கு மேல செத்துரும் மேடம், பொய்யில நீங்க கூப்பிட்டு விசாரிங்க. சரி எதுவுமே இல்லைன்னா கூட விசாரிங்க மேடம். நிச்சயமா விசாரிப்போம். ஆனா இந்த பில்லி சூன்யம் மருந்து மாத்திரை சரி இருங்க மேடம். பில்லி சூனியம் இல்ல, சரி இல்லன்றீங்க. நிறைய அப்பயே சினிமால இருக்கிறாங்க, அதை கூட விட்டுருங்க. அப்பயே கூட இல்ல, மந்திர சூனியம் இல்ல, எதுவுமே இல்ல. படம் எடுக்கிறாங்க, அது வந்து படத்துக்காக பாதி உண்மை, சொந்த நிகழ்ச்சி பாதி டூப்பு. இருக்கிறதா உண்மை எடுக்கிறாங்க. சினிமா எல்லாம் சொல்லக்கூடாது. திருந்துவாங்க, திருந்தா ஜென்மம் திருந்தா புரியும். அப்ப எதுக்கு மேடம் பின் தொடர்ந்து பைக் எடுத்துன்னு வேலைக்கு போகும்போது ஏன் வரான், எது கை பிடிச்சிருக்கிறான், எது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எது போலீஸார் கேட்கல. அப்ப அவன் வந்து கேட்கல, எதுக்கு மேடம் கேட்கல? என் புருஷன் நம்பல விட்டாச்சு, அவன் மேல நம்பிக்கையில நான் என்ன கேட்கல, எதுக்கு எனக்கு கூப்பிடுறான், உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அசுவாசமான கேட்ட சொல்றேன். சொல்லுங்க யாரும் அடிக்கல, எல்லாம் சரதா சொல்லிட்டேன் மேடம். ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டுல 2 வருஷம் அவங்க வீட்டுல இருந்த நம்பிக்கை பணம் கொடுத்து வச்சுக்க நம்பிக்கை இருந்தான். பிரசனா சோப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். இன்சார்ஜ் அவங்க ஒய்ஃப் விற்கிறாங்க, 70 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து 150 விற்கிறான். நான் ஏன் மேடம் ஒரு தூட்டு பையன் மேல எங்க இருக்கு நான் கல்யாணம் பண்ணி இருங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் எதுக்கு மேடம் கல்யாணம் பண்ணி போறேன், அவங்க கூட வாழ போறேன். என் பொண்ணு தான் நான் வாழ்க்கை, என் பொண்ணுக்காக வாழதான் உயிர் போராடுறேன். உயிர் போயிட்டு மறுபடியும் வராதே. நான் கேட்கல மேடம். மேடம் யார் கேட்பாங்க மேடம்? இது மாதிரி ஹஸ்பண்ட் என்ன இருப்பாங்க மேடம்? டென்ஷன் தான் மேடம். நான் சொல்றது போய் கேட்டாரு மேடம். ஊருக்குள்ள வந்து நீங்க மேடம் ஒரு நிமிஷம் கேளுங்க, இருங்க நல்லா கேட்டுங்க. ஒரு பொண்டாட்டி கல்யாணம்ன்றத ஒரு புருஷன் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு யாராவது போய் கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்களா? அப்ப என் மேல எவ்வளவு பாசம் இருக்கு நீங்க பாருங்க மேடம். சரி அவனை கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு அடிக்கலாம்ல, கூப்பிட்டு அடிக்கலாம்ல. நான் ஏன் மென்டல் ஹெல்த் போடுறேன் பாருங்க மேடம். இப்படி இருந்தா எப்படி மேடம்? நீங்களே பாருங்க, குடிக்காத இவர் பேசினா நீங்க புரிஞ்சுக்க எப்படி வாழ்வீங்க? நான் எப்படி வாழ்ந்துருப்பேன் நீங்க பாருங்க. சரி அந்த பையன் அங்க இருக்கானா? அப்போ 3 மாசம் 4 மாசம் காலி பண்ணியாச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு காலி பண்ண மந்த பின்னாடி தொடர்ந்து வரேன் மேடம். நான் வேலைக்கு போனேன், 1500 சம்பளம். இவர் தான் சொல்லியிருக்காரு. ஆட்டோ இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, ஒரு ஆட்டோக்காரன் பார்த்துட்டு உங்க பொண்டாட்டி எங்க போனா, ஆமாப்பா எங்க பொண்டாட்டி வீட்டு வேலைக்கு போறேன் தீர்ந்து போச்சு இல்ல, அது குஷ்டு வந்து உங்க அம்மா ஆட்டோக்காரலாம் சொன்னா அவங்க அம்மா இருப்பா, ஆமாப்பா அம்மா வீட்டு வேலைக்கு போறோம் தெரியாது, ஆட்டோக்காரன் சொன்னா நீ சொல்றது கேப்பீங்கன்னு கேட்டு அந்த வேலை நின்னாச்சு. அந்த வேலை அது எப்படி மேடம் சொல்ல முடியாது? குடும்பத்துக்கு நான் தான் பாக்குறேன் மேடம். 3 மாசம் பாக்குறாரு. என்னப்பா உங்க ஒய்ஃப் போறாங்களே அப்படின்னா தப்பா தெரியும் போய் காட்டுறதுக்கு? வேலைக்கு போறாங்களே அவங்க பொண்ணு கொடுக்கலாம் என்ன கேட்பாரு, உங்க அம்மா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு பூ எந்த நேரம் மல்லிப்பூ வச்சுன்னு போறாளுமே சும்மா. அது என்னது ஆட்டோ? நான் போய் சொல்ல மாட்டேன். போய் சொல்ல எப்போ நான் போயிருப்பேன். என்ன வந்து யாரும் தலை சீவிட மாட்டாங்க. நீ போய் சொல்லி நான் உங்ககிட்ட பேசுறேன், உங்ககிட்ட நான் பேசுறேன். உங்களுக்கு எனக்கு வேலை வேண்டாம், நான் இனிமே வாழ மாட்டேன். மேடம் என்ன அடிச்ச கூட பரவாயில்ல, என்ன மாதிரி பேச மாட்டோம். நான் என்ன கேக்குறேன்னா என் பொண்ணுக்காக தான் இருக்கேன், என் பையனுக்காக கூட இல்லை. என் பையன் எப்படி பழச்சிருவான், எனக்கு என் பொண்ணு. நான் அதுக்காக தான் வாழ்ந்தேன். நான் தானே வயிற்று சுமந்து சித்தரை நான் தான் பெற்றேன், கஷ்டப்பட்டு பெற்றேன். நீங்க என்ன பெற்றுக்கு போற காலத்துக்கு வளர்த்துக்கு போறீங்க இல்ல. தயவு செஞ்சு இங்க பாருங்க மேடம், நீ கூப்பிட்டு விசாரிங்க மேடம். விசாரிச்சு அந்த மந்திரத்தை மட்டும் எடுங்க. அம்மா இதை பாருங்கம்மா, இந்த மந்திரம் பில்லி சூன்யம் இது கிடையாது, அது மூட நம்பிக்கை. இல்ல மேடம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு மூட நம்பிக்கை சிரிச்சிருக்கேன். இதுமாதிரி மூட நம்பிக்கையில நாங்கள் சிரிச்சிருக்கேன், பேயினா சிரிச்சிருக்கேன், சாமி ஆடுவாங்க வேப்பலை வச்சு. நானும் எங்கள் மச்சனும் போலீஸ்காரங்க சிரிச்சிருக்கோம்.
எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த ஒரு வருஷம் வருதுன்னு நிஜமா உண்மை, இந்த உண்மையை உங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னா மெடிக்கல் ஹெல்ப். முதல்ல உங்களுக்கு நீங்க கரெக்டா வரணும்னா, குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க ஒத்துழைக்கணும். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களால உங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கும் கஷ்டம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒத்துழைப்பீங்க. மேடம் உங்களுக்கு புரியல மேடம். மந்திர சக்தியோடு விட்டுருங்க மேடம். என்ன ஃபாலோ பண்ணி வந்து செய்யறானே. இப்போ சண்டைனா இப்போ அவரும் நானும் சண்டைனா பிரிஞ்சு கூட இருந்துடலாம், அது வேற சண்டை மேடம். அம்மா அந்த பையன் அங்க இல்ல, அவன் ஊருக்கு போயிட்டான். அவன் உங்களை ஃபாலோ எல்லாம் பண்ண முடியாது. இல்ல மேடம், நான் 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். எங்க வீட்டுக்கு பைக் எடுத்துன்னு அந்த ஹெல்மெட், அந்த வண்டி நம்பர் 37 அவன் நம்பர். நான் பார்த்தேன் ஹெல்மெட் பாட்டுன்னு ட்ரெஸ் போட்டுன்னு அந்த வழியா தான் போனா. அந்த பையன் ஏற்கனவே வந்திருக்கான் மீட்டிங், அவங்க கூட வச்சுன்னு நான் நைட்டி போட்டுன்னு பல்லு தைச்சிருந்த வாசல. அப்பயே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் வந்து இவங்கிட்ட கூட சொன்னேன், இந்த பிரவீன் அவரு சொன்னேன். யாரு? நானா 9 மணிக்கு 10 மணிக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு அவனா 11 மணிக்கு போனா மேடம். அவன் டியூட்டி 7 மணிக்கு போவான். இங்க இப்ப மந்திர சக்தி வச்சு அவன் இல்லம்மா, அவன் சும்மா கதை மேடம். அவர் பேச்சு கேட்காதீங்க. அவர் கூட வாழ வெட்டி வரமா என் பிள்ளைங்களுக்காக நான் இருக்கணும்னா நீங்க என்ன நம்பிதான் மேடம். கற்பனை இருக்கு. நான் கற்பனை மேடம், இது கற்பனை மேடம். இவ்வளவு பேசுனேன், கற்பனை கூட இவரு கூட வாழ்ந்திருக்கேன். சொல்லுங்க. அதெல்லாம் மறந்துட்டு புள்ளிங்க ஓடனா வளரலாம். நீங்க வந்து பேசாதீங்க. அவங்க வந்து எனக்கு அப்படிதான் இருப்பானா, அது அவங்க சௌகரியம். நான் எதுவும் சொல்ல முடியாது மேடம். எனக்கு ஒண்ணு வேண்டாம் மேடம், என்ன காப்பாத்தி கொடுங்க, வேற எதுக்கும் வேணாம். நாங்க சொன்னா கேட்பீங்களா? நான் கேட்பேன். டாக்டர் போய் பாருங்க. டாக்டரும் பாக்குறேன், நீங்க இதுவும் கேளுங்க. அது கேட்போம். முதல்ல நீங்க டாக்டர் பாருங்க. நான் பாக்குறேன். நீங்க ஒத்துழைக்க பாக்குறேன். ஒத்துழைப்பேன், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்க அவங்கள புரிஞ்சுக்க பாருங்க. நான் பொண்ணு எதுவும் கேட்கறதில்ல மேடம். தேவையில்லாம அவங்களை பழி போடாதீங்க அவங்க மேல. நான் பழி போடுறது. அவங்களோட இந்த நிலைமைக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்க குடிப்பழக்கம் காரணம். குடிப்பழக்கம் யாரால குடிக்கிறது? அப்படின்னா நீங்க தொந்தரவு பண்ணா அவங்க குடிப்பாங்களா? இல்லம்மா, நான் இல்லாம யாரால குடிக்கிறது நல்லா சொல்லாதீங்க. சரிம்மா. குடிப்பழக்கம் இந்த நிலைமைக்கு காரணம். நீங்க பொறுப்பா நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா இப்படி இருந்திருக்காது. அதனால அவங்கள புரிஞ்சுங்க, அவங்கள டாக்டரை கூட்டிட்டு போங்க. மேடம் இப்ப கூட பேசுறேன் பாருங்க மேடம், அவர் சொல்றது நம்புங்க மேடம். நான் டாக்டர் போறேன், நீ அட்மிட் கூட பண்ணிருங்க. எனக்கு அவன் மூலியமா தான் காப்பாற்ற முடியும். நான் பொய் சொல்ல மேடம். இவ்வளவு வருஷம் இவனுக்கும் வயசு ஆகுது இல்ல, நான் பொய் சொல்ல மேடம். யார் மேல அவங்க மேல எதுக்கு பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? இத பாருங்க, நீங்க முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்க இந்த நிலைமைக்கு அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் காரணம்னு புரிஞ்சுக்கணும். எல்லா பழியும் அவங்க மேல போடாதீங்க. நான் எதுவும் போறது கிடையாது. சரிங்களா? அவங்கள்ட்ட அன்பா நடந்துங்க. சாயந்தரம் இப்ப செக்யூரிட்டி வேலை தானே போறேன் மேடம். 25 வருஷம் ஆச்சுல்ல உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. உங்க பசங்களை பெற்று அவங்கள வளர்த்து கஷ்டமோ நஷ்டமோ உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா விட்டுட்டு போயிடுவீங்களா? நான் விடலையே மேடம், நான் எதுவும் சொல்லலையே. அவங்கள தப்பா பேசுவீங்களா? நீ சொல்றதுல உடம்புக்கு ஒரு நோய் வந்தா நானே கேட்கலாமா? நீ தான் சொல்ற அந்த வார்த்தை. உடம்புக்கு ஒரு நோய் வந்தா நம்ம பாக்குறது இல்லையா? மனசுக்கு ஒரு குழப்பம் வந்தா நம்ம இன்னும் அன்பை செலுத்தி அவங்களை அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும். அவங்களை என்னவோ டிஸ்டர்ப் பண்ணறது, அது என்ன டிஸ்டர்ப் பண்ணது? பாட்டாட்டனா இருந்தேன், ஆட்டை நம்ம உங்க சண்டை பண்ண ஹாஸ்பிட்டல் சுத்தமா வீட்டுல தான் இருந்தா எல்லாம் அண்ணன் பார்த்தாங்க கொண்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வசூல் கண் தெரியல யார் பார்த்து நானா நடந்தேன் மேடம். அப்போ இவர் குத்தி சந்தை 2 கண்ணும் காய் காய்ச்ச மாதிரி பேர உரிச்சாங்க. எனக்கு 2 கண் ரெட் ஆயிடும். அப்ப இந்த மந்திர சக்தி வச்சு படிக்க இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு வீட்டுல கண்ணும் தெரியல. அப்ப என் நாத்துல சொன்னாங்க, அண்ணி நான் சாப்பாடு கொண்டு போறேன், நீங்க வீட்டுல இருங்க அப்படின்ட்டு இருந்துரு. என் பொண்ணும் போவ ஒரு நாளைக்கு பார்க்க என் பொண்ணு இருப்பா. என் பொண்ணுதே சமையல் பண்றதுக்கு ஆரம்பிச்சா. அப்போ இவர் இப்போ போன மாசத்துல ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நைட்லாம் கத்திந்தாரு. ஐயோ இந்த காலு கை எடுத்துச்சுன்னு. நான் பக்கத்து வீட்டுல இப்ப கூட கேட்டு போறேன், ஃபோன் பண்ணி கௌசல்யாப்பான்னு சொல்லிட்டு அவர் பேரு. அவர் கூட்டு 1:30 மணிக்கு இவரு தான் கொடுத்தாரு 1000 ரூபாய் தண்டல் கட்டுறதுக்கு. அந்த காசு எடுத்துன்னு ஜிஹெச்சுக்கு நான் ஆட்டோல போனேன். 160 ரூபாய் வாங்கினாங்க. அவரும் மம்தா கண்ணா எங்க வீட்டுல வாடகை இருக்காங்க மேடம். அவங்களுக்கு கூட்டுனா அவங்க காலை விடுறேன். அப்பதான் அவங்க சங்கீத ஹோட்டல நுங்கம்பாதுல வேலை செய்யறாங்க மேடம். 11:30 தான் வந்தாங்க நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு. அப்போ கூட்டுன்னு இவர் கூட்டுன்னு என் பொண்ணு என் பையனை வீட்டுல விட்டு நான் பெட்ஷீட்டு ஒரு தட்டு இந்த பிளைட் இதெல்லாம் எடுத்துன்னு டம்ளரு பெட்ஷீட்லாம் எடுத்துன்னு போனேன். 25 மாத்திரை கொடுத்து எங்க வீட்டுக்கார ஆர்ட் ப்ராப்ளம் தான் சீட் எடுத்துன்னு காட்டின. அந்த அட்டை இருக்கு காட்டு டாக்டர் பார்த்துட்டு இசிஜி எடுத்தாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை கொடுத்து போட்டு அங்கேயே 6 மணிக்கு இந்த வரண்டா மாதிரி படுக்க வச்சுட்டு அவருக்கு எதனா ஒன்று எமர்ஜென்சினா அவங்க சேர்த்துக்கிறோமா அப்படி இல்லைன்னு இன்னொரு இசிஜி எடுக்கணும். 6 மணிக்கு இசிஜி எடுத்து 1-2 மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சாங்க. இன்னொரு மாத்திரை போல டெய்லி 200 ரூபாய் வாங்கி குடிச்சிட்டு வந்து டெய்லி அசிங்கமான வார்த்தை. ஒரு கெட்ட வார்த்தை கிட்ட எப்படி மேடம் இதுல பேச முடியும்? பசங்க டெய்லி ரொம்ப அசிங்கமான வார்த்தை. நான் எந்த பொண்ணுமே வாழ்ந்தே இருக்க முடியாது மேடம். எனக்கு இப்ப தைரியம் வந்தா நான் பசங்களை பத்தி நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருப்பேன். ஒண்ணு என் பசங்களோட நான் தனிமையா வீட்டு வேலை செஞ்சு கௌரவமா எந்த தவறான முறையில வாழ்ந்துருப்பேன். எங்க அப்பா வேலை எது கொடுத்து கல்யாணம் பண்ணார்ல, எங்க அண்ணங்க இருக்காங்கல்ல தலைக்குள்ள. நான் நினைச்சா லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம் மேடம். இவர மாதிரி புருஷன் தான் நான் 100 புருஷன் கூட நான் தேர்ந்தெடுத்திருப்பேன். எனக்கு அப்படியேப்பட்ட கேரக்டர் எனக்கு வேணாம் மேடம். இவ்வளவு வருஷம் அது எனக்கு என்னது மேடம்? தர வாரம் எங்க கூட முடி வெட்டி விட்ட ஸ்டைல நான் ஆய்வு கூட பண்ணிருக்கேன் பாருங்க.
இவ்வளோ மந்திரத்தில் ஐப்ரோ பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரெஸ் போனோம், பூ வச்சுக்கணும், புடவை தான் கட்டுவேன். விக்கர் கமல் தான் போட்டிருக்கேன், வெறும் கயிறு தான் போட்டிருக்கேன். எனக்கு போட்டாங்க தான் வச்சேன், குடும்பத்தை பார்த்தேன். எல்லாரும் எங்கள் வீட்டு சொந்தக்கார தான் பார்ப்பாங்க. எங்கள் அம்மாவே எங்கள் அண்ணன் தம்பிங்களையும் சிம்மான இதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இதில் பேச முடியாது, ரொம்ப கெட்ட வார்த்தை. டாக்டர் கூட்டிட்டு போங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு கொஞ்சம் அன்பா நடந்துங்க, அவங்க புரிஞ்சுக்க பாருங்க. சரிங்களா? நீங்க கிளம்புமா. இல்லை மேடம், இது எப்படி மேடம்? அவரு கூட நான் வாழ்ந்துருவேன் மேடம். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நான் டாக்டர் போறேன். முதல்ல இது எடுக்கணுமே, அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல டாக்டர் அதுக்குள்ள நான் இறந்துட்டுனா நீங்க டிவியில பார்த்துட்டு இது பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல நானே சூசைட் பண்ணிக்கணும் பண்றான். குழம்பு கொதிக்குதை எடுத்து ஊத்திக்க செல்வின்றான். நான் தான் அந்த பின் தொடர்ந்து வரேன், நீங்க இல்லன்றீங்க. உண்மை நினைக்கிறேன். நான் ஏன் போய் உடனே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நீங்க கிளம்புங்கம்மா, நான் வரேன், நான் வந்து வந்து பேசுறீங்களா? இல்ல இது வீட்டு சண்டை வேற மேடம். நீங்க வந்து புரிஞ்சுக்க தெரியுது. அதுக்காக தான் இவ்வளவு நிகழ்ச்சியும் பார்த்து நான் உண்மை நிகழ்ச்சிக்கு வந்ததே எனக்கு காப்பாத்துவீங்கன்றதான். சரிம்மா, இது நிச்சயமா. ஃபேமிலி, இது ஹஸ்பண்ட், இது என் பசங்க. அது நீங்க சொல்றீங்க டாக்டர் நான் போய்க்கிறேன். இப்ப கூட நான் போறேன். 1 மாசம் அட்மிட் பண்ண சொல்றீங்களா? சங்கிலி கூட கட்டின்னு இருக்கேன். ஆனா எனக்கு பண்ணது அவன். அப்படியெல்லாம் இல்லம்மா, சங்கிலி இல்ல அப்படியெல்லாம். அதான் மனசுக்குள்ள ஏதோ வேதனை வச்சுன்னு அப்படி இருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க. அது இல்ல மேடம். இது சரி அப்படின்னு இவ்வளவு வருஷம் நான் அவ்வளவு குடிச்சு ஒரு கூத்தியார் வச்சுட்டு இருக்காரு. கேட்டு பாருங்க, அம்பியான்னு ஒரு பொண்ணு வச்சிருக்காரு. முத்தமாண்டு இப்பதான் கோணம் பார்த்துட்டு இருக்கான், பூ வித்துன்னு. அப்படிலாம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் கூட வாழும்போது நான் இது மாதிரி ஒருத்த வந்து தொந்தரவு பண்றான், என்னோட உடம்பு பிடிச்சிருக்குதுன்றானா, அவர் வந்து அவனை நம்புறாரு, என் நம்பல. என் கூட வாழ்ந்ததே ஒரு வேஸ்ட். நான் செத்தாலும் சாவானே, என் பொண்ணு விட்டுதான் சாவ முடியல. எனக்கு என்னன்னா, எனக்கு மந்தத்தை எடுத்து அவங்க கூட வந்த கூட நிச்சயமா பண்ணலாமா. நீங்க வெளியே வெயிட் பண்ணு. சரிங்க. உடனடியா நீங்க டாக்டர் போய் பார்க்கணும். அவங்க ஒரு வார்த்தை விட்டாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். புரியுறதுங்களா? எப்பவுமே டாக்டர் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேசுகிறவங்கள நம்ம அப்படியே அஜாகிரதையாக விட்டுடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா இம்மீடியட்டாக டாக்டரை போய் பார்க்கணும். இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் வந்தால் டாக்டரை போய் பார்க்கறது, சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்கறது வந்து ஒரு அசிங்கமாக நினைக்காதீங்க. நமக்கு உடம்புக்கு வர மாதிரி மனசுக்கு பல குழப்பங்கள் வரலாம். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட், ப்ராப்பரான கவுன்சிலிங் எடுத்தால் சரியாக போயிடும், வாழ்க்கை இயல்பாயிடும். அதை விட்டுட்டு அதை கவனிக்காம இப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால பல விளைவுகள். நிஜமாதான் மேடம், நான் நம்பிக்கை. நீங்க வெளியே காப்பாத்தி கூட சொல்லுங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு காப்பாத்தி கூட. நிச்சயமா ப்ராமிஸ் நிச்சயமா. இல்ல நான் செத்துருவேன். ஹாஸ்பிட்டல் போய் மேடம், ஹாஸ்பிட்டல் போறேன். நான் வீட்டுல இருக்க எதுவுமே இல்ல, நீங்க கூட போன் பண்ணுங்க. எனக்கு அவன் தான் மேடம். நான் சொன்னது நீங்க கேப்பீங்களா? சொல்றது நம்புறேன். சரி, நான் சொன்னதை கேப்பீங்களா? முதல்ல நீங்க டாக்டரை போய் பாக்குறீங்க, நான் பாக்குறேன். அதே சமயத்துல நாங்களும் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறோம். இன்னும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்ல எனக்கு தொந்தரவு பண்றது கூட நான் அடிச்சிருவேன் மேடம். நேரத்துல பண்ணா அடிச்சிருவேன், குத்திட்டு கூட நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். மந்திர சக்தி வச்சு பண்றான். இவருக்கு புரியல. இவரு இப்போ 2 பொண்ணு தொடர்பா இருக்காருல்ல, இவரு ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணாங்க, இது மாதிரி பண்ண நம்பிடுவேன் மேடம். நானு என் பிரச்சனை தப்பா இருந்தா கூட நம்புறேன் மேடம். ப்ராமிஸா போய் சொல்ல மேடம். அப்படி எல்லாம் இல்லம்மா, அப்படி எல்லாம் இல்ல. நீங்க சொல்றீங்க மனசுக்குள்ள அவர் ரொம்ப தொல்லை பண்ணிருக்காரு, அதனால வேதனை பண்றீங்களா? அந்த வேதனை இருக்கு, அது தூக்கி போடுறேன். எனக்கு தேவையில்லை மேடம். அவரு குடிச்சானா, அவர் இல்லைன்னு வாழ்ந்துருவேன். எனக்கு கடை இருக்குது, எங்க வீட்டுல நான் வித்து கொடுத்து எங்க அம்மா கூட எப்படி எங்க வீட்டுக்கு. முதல்ல ஒரு விஷயம் சொல்லட்டுமா செல்வி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மனசு அளவுல ரெஸ்ட் எடுங்க. 1 வருஷம் எப்படி குழப்பிக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க செல்வி, நீங்க எங்களை நம்பி தானே வந்தீங்க. நான் நம்புறேன் மேடம். நீங்க சொன்ன கேப் 100% நம்புறோம் உங்களை. எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. 100% உங்களை நம்புறேன். நீங்க என்ன செய்றீங்க, என்ன கூட்டு போய் அட்மிட் கூட பண்ணுங்க. இல்ல அவர் மூலமா செக் பண்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இது பாருங்க, உங்களுக்கு இப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது செல்வி. எதுக்கு மேடம் நேரம் வந்து இப்படி சொல்றேன் மேடம். நான் இல்ல நம்ப மாட்டேன். இப்போ இந்த அண்ணன் அங்க இருக்காருன்னா நான் தான் உனக்கு வச்சிருந்தேன், அதுதான் நான் நம்புறேன். செல்விமா, நான் சொல்றது கேளு. உன்னை நம்பாம இல்லம்மா, உனக்கு கரெக்டா அட்வைஸ் பண்ணோம்னா அதுக்கான அறிவு நமக்கு வேணும் இல்லையா? அந்த அறிவு இருக்கிறது ஒரு ஆள்கிட்ட போய் பேசு சொல்றேன், அவ்வளவுதான். அதை நான் கேட்டது மேடம். நீங்க சொல்றது புரியுது. ஏன்னா அது ஏற்பாடு பண்ண வேண்டியது எங்க கடமை. நீங்க எனக்கு புரியுது. நான் இப்ப டாக்டர் போயிட்டு நான் பாத்துப்பேன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். அவனுக்கு கூட்டு வந்து நீங்க எதுவுமே வேணாம், அந்த மந்த சக்தி எடுத்துரு. அவங்க எங்க கூட வீடு கூட எடுத்து என் பொண்ணோட நான் போய் எங்கன்னு வாழ, என் பொண்ணு விட்டு சாக மாட்டேன் மேடம். எனக்கு மந்த சக்தி சாவற மாதிரி தான் பண்ணிருக்கு. அந்த அனுபவிச்சது எனக்கு மேடம் தெரியுது, உங்களுக்கு தெரியல மேடம். எனக்கு புரியுதுமா. சொல்லுங்க, அவங்க எவ்வளவு சித்திரவதை அவங்க அம்மா எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க தங்கச்சி கரண்ட் போயிட்டு போன மாசம் அடிச்சாங்க.
அது வீட்டு ஃபேமிலியாக சொன்னேன்னா மறைக்கல, அது வீட்டு ஃபேமிலி அப்புறம் கூட பேசிக்கலாம் உங்ககிட்ட. ஏற்றி கூட மேம் சொல்லிட்டு, இல்லைன்னா 1000 கூட வரதட்சணை கொண்டு ஏற்றி நான் பிடிச்சி கொடுத்துருவேன். இது வேற இல்லை, இது எவனாலும் பாதிக்கப்பட்டிருக்குல்ல. சொல்லுங்க மேடம், நீங்க நம்புங்க மேடம். நான் அவருக்கு போயிருந்தேன். நான் நம்புறீங்களா? என்னை காப்பாற்றி கொடுப்பீங்களா? நிச்சயமா ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் சொன்னது கேப்பியா? நான் கேட்பேன். கேப்பேன் டாக்டர் நான் போயிடுறேன். சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். இது பாருங்க, அவங்கள உடனடியாக டாக்டரை கூட்டிட்டு போங்க. யாரு டாக்டர் என்னன்னு நாங்கள் இப்போ பேசி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? புரிஞ்சுங்க, அவங்கள தப்பா பேசாதீங்க. அவங்கள திட்டு. நீங்க எவ்வளவு ஒரு கனிவு இல்லாம பேசுறீங்கங்க. இல்லம்மா, நான் பேசலாம் பாரு. நீங்க பேசுனீங்களே, நீ அப்படி நீ அப்படி, அவங்க சொல்றத நான் சொல்றது. அந்த மாதிரி பேசாதீங்கங்க. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன ஏன் இவ்வளவு பேசுறாங்க தெரியுறதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? என்னன்னா, அவங்க மனசுல ரொம்ப நல்லவங்க உங்க மனைவி. அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அவங்கள ஏதோ ட்ரபிள் பண்ணுறது, அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் அவங்கள ட்ரபிள் பண்ணுறது, புரியுதுங்களா? அதை அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ஐயோ, நான் தப்பு பண்றேனோ, என்னை யாரோ தப்பு பண்றாங்களோன்னு, என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்றேனோன்னு அவங்க குழப்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. பசங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறாங்க, தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? இதே ஆமா என்ன போனா போறது, எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறதுவங்கன்னா இவ்வளோ போராட மாட்டாங்க. ஒழுக்கமா வாழணும், புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுவங்க உங்க மனைவி. அதனால மனசுக்குள்ள அவங்க குழப்பிக்கிறாங்க. அவங்கள ஏதோ ட்ரபிள் பண்ணுறது இல்லை, அதை ஃபைட் பண்றாங்க. அவங்களால ஃபைட் பண்ண முடியல. நாங்க டாக்டர்கிட்ட சொல்றோம், அவங்க விளக்கமா சொல்லுவாங்க. நீங்க ஒத்துழைங்க, தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இன்னும் அன்பா நடந்துங்க. குடிப்பழக்கத்தை கொஞ்ச நாளைக்கு விடுங்க ப்ளீஸ், பசங்களுக்காக. தேங்க்யூ. வாழ்க்கையில அதிகமா கஷ்டப்பட்டு அந்த மன அழுத்தத்தினால அவங்க ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போயிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது நம்ம சொல்ல முடியாது. அவங்கள டாக்டர்கிட்ட அனுப்புவோம், அவங்க கைட் பண்ணுவாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா இல்லையானே அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒன்று டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ண முடியும், இன்னும் அது பண்ணியாச்சு. இன்னொன்று இவருக்கு சொல்லி புரிய வைக்கணும், நீங்கள் இன்னும் அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு இன்னும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், கொஞ்சம் நல்ல சூழ்நிலை, வீட்டில் கஞ்சியோ கூழோ நிம்மதியாக இருக்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது அவங்க ஒத்துழைச்சாதான் அவங்க இந்த குழப்பத்திலேருந்து வெளியே வருவாங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.